ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தில் இருந்து அமெரிக்க வீரர் இன்று காலை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். இருப்பினும் மீட்பு படையினர் ஈரானின் வான்பரப்பை கடந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும் வரை அமெரிக்காவின் இந்த மிலிட்டரி ஆபரேஷன் தொடரும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்னும் 48 மணி நேரத்திற்குள் ஹார்மூஸ் ஜலசந்தியை திறக்கவில்லை என்றாலும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றாலும் ஈரானின் ஒட்டுமொத்த எரிசக்தி மையங்களும் அழிக்கப்படும் என்று அவர் மிரட்டியுள்ளார். ரெயின் டவுன் ஹில், நரகத்தை வரவழைப்பேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளது உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. துபாய் மெரினா மற்றும் இன்டர்நெட் சிட்டி பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் பாகங்கள் விழுந்தன. குறிப்பாக ஆர்கல் கட்டிடத்தின் முன்னாள் பகுதி சேதமடைந்துள்ளது. அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படை நேற்று ஒரே நாளில் 23 ஏவுகணைகள் மற்றும் 56 ட்ரோன்களை தடுத்து அழித்துள்ளது.